ஈரானோட இனிதே பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. அந்த இனிதே முடிஞ்சிருச்சு அப்படின்னா பரவாயில்ல. தொடர்ந்து போய் அப்படியே பிரச்சனை அப்படியே ஈஸியா முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. இல்லைன்னா பெருமளவுல சிக்கல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது ஈரானுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுல ஏஐபிசி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதிகமான ஜூஸ் மக்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஆளுங்க அமெரிக்காவோட ராணுவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல அதுல முன்னாள் ஏஐபிசி மெம்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அந்த இதுல இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஈரானை தாக்குங்க, தைவானை காப்பாத்த அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பிரச்சனை இந்த இடத்துலயே வச்சுக்கோங்க, அங்க வேணாம் அப்படிங்கிறது போல. ஏன்னா இந்த வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும், வேர்ல்டு வார் 2 இருக்கட்டும், ஈரான் ரொம்ப முக்கியமா இருந்தது. அதாவது மேற்குலக நாடுகள் என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெர்மனி ஈரான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க, அதனால நம்ம போய் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் அட்டாக் பண்ணி பிடிச்சவங்க தான் இந்த மேற்குலக நாடுகள். அந்த டைம்ல ஈரான் மேல அது போல சொல்லி போர் தொடுத்து அந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. எதுக்கான சப்ளை லைன்ஸ். ரஷ்யாவுக்கு உதவிகள் போகணும் அப்படின்னா ஈரான் வழியா தான் போக முடியும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின்கிராட் இந்த பகுதியில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயில் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ரஷ்யா கிட்ட எடுக்கணும் அப்படின்னா ஈரான், அசர்பைஜான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ரொம்ப அதிக அளவுல அமெரிக்காவுக்கு தேவை. இந்த பிராந்தியமே ஒருங்கிணையும் இருந்தாதான் ரஷ்யா ஏதாவது செய்ய முடியும். மிக பெரும் அளவுல போர்னு வருதுன்னா அமெரிக்கா இறங்கி ஹெல்ப் பண்ணி ஆகணும். அந்த காரணத்தினால யூரோப் டைரக்டா ரஷ்யாவை என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அமெரிக்கா இங்க இருக்கக்கூடிய நாடுகளை என்கேஜ் பண்ண வேண்டிய காலகட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அது போல ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட் கூடிய நாடுகளை தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்களா என்னமோ தெரியல. இப்போ துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா துருக்கி ஏன்னா மிக முக்கியமான ஒரு நாடு இந்த பிராந்தியத்துல நாட்டோட தான் இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா எர்டகன் அவர்கள், இஸ்ரேலுங்கிறது தீவிரவாதிங்க, அது இஸ்ரேல்னா தீவிரவாதி இஸ்ரேல், அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, அது வேற எந்த டெபினேஷனும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ரொம்ப இணங்கி நெருக்கமா உறவாட வேண்டிய காலகட்டாயத்துல இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் கூட இதுக்கு மேல எதுவும் இல்லை, பேச்சு மூலம் எல்லாம் கட்போங்க எல்லாம் வெளியே அப்படிங்கிறது போல இருக்கணும். EU இம்மீடியட்டா எந்த ஒரு தடையும் இல்லாம எங்களே யூரோப்பியன் யூனியன்ல ஃபுல் மெம்பரா ஆட் பண்ணிக்கணும், இதெல்லாம் உடனே நடக்கணும் அப்படிங்களா சொல்லிக்கிறாங்க. ஸோ யூஎஸ்ஏடு விளையாடிக்குது துருக்கியில. எர்டகன் அவர்கள் நின்றுட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா திரும்பி நிற்கிறாரு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக. ஸோ இந்த பிராந்தியத்துல ஏன் ரொம்ப முக்கியம், இந்த ஏரியாக்கள் இந்த நாடுகள்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுல முதுகில் குத்திய காரணத்தினால் இப்ப எர்டகன் அவர்கள் வெகுண்டெழுந்து ட்ரம்ப் அவர்கள் மீது கோவப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பயங்கரமா ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு, மக்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பயங்கரமா பேசிக்கிறாரு. இந்த பிரச்சனை என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சிருச்சு. ஸோ துருக்கி அப்படியே ரஷ்யா பக்கத்துல சாயிறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாயிட்டு இருக்கு. இப்போ இதுல இன்னொரு விஷயம் வேற இருக்கு. அசர்பைஜான்ல வச்செல்லாம் பேசினாங்க இஸ்ரேலும் துருக்கி இதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா தொடர்ந்து துருக்கிக்கு கொடுக்கக்கூடிய மிலிட்டரி சைட்ஸை கம்ப்ளீட்டா துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். இப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஹமாஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் ஹெச்டிஎஸோட தலைவர் கூட நின்று இருக்காரு. ஸோ அப்ப இவங்களாம் என்ன ஒன்னாயிட்டாங்களா? இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு மாறுது. ஏன்னா சூடான்ல எப்படி ராணுவம் கட்சி மாறிச்சு, ஸோ அது போல இங்க மாறுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை ஹிஸ்புல்லாவை திரும்பி ரீபவர் பண்ணும் அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பாதை வேணும். எப்படி ஈரான் ஹிஸ்புல்லாக்கு போவாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இப்போ ராணுவம் பாத்தீங்கன்னா சூடானோட ராணுவம் ஈரானுக்கு ஆதரவா இருக்கிறதுனால ஈரானும் சூடானும் இணைஞ்சு பாத்தீங்கன்னா அந்த போர்ட் யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க, கொடுத்துட்டாங்க ஈரான் கிட்ட. ஸோ ஈரான் சூடான் வழியா பாத்தீங்கன்னா அல்ஜீரியா வழியா வெளியே வந்தாங்கன்னா மெடிட்ரேனியன் சி, ஸோ அந்த வழியா சப்போர்ட் கொடுக்கலாம். ஆல்ரெடி இன்கேஸ் லெபனானோட எல்லா பகுதியிலையும் தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா நேரா சிரியாவில் இருக்கக்கூடிய போர்ட் ஃபெசிலிட்டிஸை ஈரானால யூஸ் பண்ண முடியும், சப்ளைஸ் தொடர்ந்து கொடுக்க முடியும். ஸோ ஈரான் இப்போ ஒரு சப்ளை லைனை ரெடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சூடானோட ராணுவத்தோட இணைஞ்சு மிக பெரும் அளவுல ஒரு அண்டர் கிரவுண்ட் வார்ஃபேர் இதே பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 12 என்ட்ரன்ஸ் இருக்கான், எலோன் லோடா இருக்கும். மலையை குடஞ்சு அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு வார் சிட்டியே உள்ள உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிறது போல தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சூடான்ல பாத்தீங்கன்னா பெருமளவுல ஈரானோட ஆளுங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கு தான் சொல்லியிருந்தோம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்றாங்க. எங்க போனாங்க சிரியால இருக்கக்கூடிய ஃபைட்டர்ஸ்லாம்? ஏன்னா அந்த லிஸ்ட் பண்ணி எல்லா பிரிகேட்ஸையும் லிஸ்ட் பண்ணி இவங்கெல்லாம் எங்க ஒரு இதுலயும் 50,000 25,000 பேர் இருப்பாங்களே குறைஞ்சது, எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாம் ரெடியா இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மெர்சனரிஸ் எல்லாம் ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இன்கேஸ்
இன்கேஸ் இந்த லிபியாவோட இந்த பகுதி அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, எஜிப்டுக்கு பக்கத்துல தான் லிபியா இருக்கு. ஸோ அந்த பகுதியில ரஷ்யாவோட ஏர்பேஸும் கட்டியிருக்காங்க சமீபத்துல, ரொம்ப வேகமா கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பார்த்தோம் இல்லையா. இன்கேஸ் எஜிப்ட் ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரஷ்யாவோட ஏர்பேஸ் அந்த இடத்துல சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. லிபியாவோட கிழக்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஃபேவரா இருக்காங்க. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய இது. இன்கேஸ் இவங்களும் ஒத்து வரல அப்படின்னா சாது, புர்கினா ஃபெசோ, மாலி, நிஜர். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரை ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு. மேலே போனாங்கன்னா அல்ஜீரியா. ஸோ அல்ஜீரியா வழியா போர்ட் அடிச்சு வெளியே இருந்தாங்கன்னா மெடிட்ரேனியன் சி. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் நினைச்சோன்னா மெடிட்ரேனியனே க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இஃப் பாசிபிள் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒத்துழைக்கிறாங்க. ஏன்னா அல்ஜீரியா மோஸ்ட்லி அல்ஜீரியாங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகள் தான். ஸோ பெருமளவில் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரஷ்யாவும் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக அளவில் அவங்களும் உறவுகள் மேம்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சப்ளை லைன்ஸை ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க ஈரானும் ஒரு மிக பெரும் போருக்கு தயாராக தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை. இந்த பிரச்சனையில ஈரான் ரஷ்யாவுக்கு உதவாம இருக்கிறாங்க, இல்லவே ஏதாவது மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னா மேபி ஈரான் இந்த தாக்குதல் இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா மிக பெருமளவுல தாக்குதல் நடக்கும் இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கறத மாற்று கருத்துல. ஸோ ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறாங்கன்னு மேற்குலக நாடுகள் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஈரானை அவங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணலன்னா கண்டிப்பா நம்மளாம் சும்மா இருக்க மாட்டோம். நம்மள அதிக அளவில் ஆயுதங்கள் கொடுப்போம். ஈரான் வழியா அடிச்சாங்கன்னா மெடிட்ரேனியன் சி காஸ்பியன் சி வழியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்கும். ரஷ்யாவோட எல்லா விஷயங்களும் ஆயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்பியன் சி வழியா நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப ரஷ்யாவோட வர்த்தக பாதையா பெருமளவுல பால்டிக் கடல் பகுதியில தடை பண்ணி வச்சுட்டாங்க. எஸ்தோனியா இப்போ ஒரு டேங்கரை வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆயில் டேங்கரை. இது போல அந்த வழியா நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் எல்லாத்தையும் தடை பண்ணிடுறாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறது காஸ்பியன் சி மட்டும் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல். இந்த கருங்கடல்ல பெல்லோஸ் அவர்கள் தரப்புல இருந்து பைடன் அவர்களோட அரசாங்கம் இருக்கும் போதெல்லாம் தொடர்ந்து கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஏரியால பறந்துச்சு அப்படின்னா சுற்றுவோம் அப்படிங்கிறது போல. ஆனா இப்போ குளோபல் ஹாக் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ரிகானிசன் ட்ரோன் ரஷ்யாக்குள்ளேயே போயிரும் போலுக்கு. கஷ்னோரா இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்திருக்குது. ரெண்டாவது அதே நேரத்துல யூகேவோட ரிகானிசான் விமானம் வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல பறந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது ரொமேனியாவும் மிக பெரும் அளவுல தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் ஒரு மிக பெரும் போருக்கு தயாராயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கெய்த் கெலாக் அவர்கள் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பிளான சொல்லியிருந்தாங்க. வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி மாதிரி நம்ம பிரிச்சிடலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கான இமேஜ் சைலலோட இருக்கும். ஆக்சுவலா இதோட புரிதல் எனக்கு அந்த செய்தியை பார்க்கும்போது கூட தெளிவா புரியல. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். டினிப்பர் ரிவருக்கு அந்த ஆக்கில் இருக்கிறதுலாம், அதாவது டினிப்பர் ரிவரோட மேற்குல இருக்கிறது எல்லாமே மேற்குலக நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ அந்த பார்ட் ஆஃப் த உக்ரைனை சேஃபா வச்சுக்குவாங்களாமா. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா உக்ரைனியன்ஸையும் எடுத்து சேஃப் பண்ணி தாக்குதல் பண்ணாம அந்த இடத்துல தாக்குதல் பண்ணக்கூடாது. அதுதான் ஒப்பந்தம். அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுத்து டினிப்பர் ரிவரோட மேற்குல இருக்கக்கூடிய பகுதியை தாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் மட்டும் வாங்கிட்டாங்க அப்படின்னா மேற்குலக நாடுகள் ட்ரூப்ஸ் அந்த பக்கத்துல டிப்ளாய் பண்ணிடுவாங்க, ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி பிடிச்சு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப வந்து உக்ரைனை 8 மடங்கு க்ரூஸ் மிசைலோட உற்பத்தி அதிகம் பண்ணிக்கிறாங்களாமா. இந்த காரணத்தினாலதான் தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்யா தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா பகுதியிலையும். இப்ப திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ் மேல திரும்பவும் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குது. அதுவும் மொத்தம் 88 ட்ரோன்களை ஏவி விட்டாங்க. அதுல 56க்கும் மேல டவுன் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் டிகைஸ் அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. ஆனா கீவ்ல உயிரிழப்புகள் இருக்கு, கேஷுவாலிட்டிஸ் இருக்கு, காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்திருக்கு. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயணைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்ய தரப்பு வந்து வீரியப்படுத்தி இருக்காங்க. அந்த பிளானை பார்க்கும்போது தெரியும், உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா உக்ரைனோட வீரர்களையும் இந்த சைட்ல அனுப்பிட்டாங்க அப்படின்னா உக்ரைனோட வீரர்கள் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம சுமி, பிரியான்ஸ்க்கு, கர்கிவ்ல இருந்து பெல்கிராட் பகுதி, சுமில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ்க் பகுதி, சேர்னிகிவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் பகுதி. ஸோ இந்த பகுதியெல்லாம் தாக்குதல் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணா அது உக்ரைன் செய்யணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றாங்க. இப்ப அடுத்த எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிக்கு மேற்குலக நாடுகள் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரஷ்யா சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்துக்கல, இப்ப வரைக்கும் ஒத்து வரல. ஸோ அதுக்கான விஷயங்களை தான் ட்ரம்ப் அவர்கள் இறங்கியிருக்கிறார். ஒருவேளை இது நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல எந்தெந்த நாடுகள் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ட்ரூப்ஸை உள்ள அனுப்புவாங்க, தாக்குதல் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளே ரஷ்யா கூட சண்டை பிடிச்சாலும் பரவாயில்ல, உக்ரைனுக்குள்ள போய் நம்ம சண்டை பிடிக்கலாம் அப்படிங்கிறது போல
எத்தனை நாடுகள் யூரோப்பியன் யூனியன்ல முடிவெடுக்க போறாங்க, இதுக்கு துருக்கி ஒத்துக்குவாங்களா? இப்ப துருக்கியில ஆட்சி கவிழ்ப்பு பண்ணி அமெரிக்காக்கு ஃபேவரான ஒரு நபரை உட்கார வைக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஹங்கேரியில வந்து பாத்தீங்கன்னா விக்டர் ஆர்பன் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, எங்களை வந்து போர்ல எடுத்து விடுறதுக்காக பாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல. ரெண்டாவது ஸ்லோவாக்கியால ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டரான பிக்கோ அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சேஃபா இருக்காரு. அவருக்கும் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா போற மாதிரியான ஐடியாலஜி இல்லை. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே எகெயின்ஸ்டா இருக்கிறதுனால எப்படி யூரோப்பியன் யூனியன், அதுவும் குறிப்பா ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், யூகே இவங்கெல்லாம் வந்து உக்ரைனுக்கு உதவ முடியும் அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. இந்த சமயத்துல அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன கேட்கறாங்க இல்லையா உக்ரைன், இதுக்கு ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்தோரியஸ் அவர்கள், ஏன்னா உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் வேணும்னா எல்லாரும் இப்படி திரும்பி பார்க்கறது பண்ண ஜெர்மனி தான். இப்ப அவர் என்ன சொல்லிக்கிறான்னா, எங்க கிட்ட இருந்த 4 முழு பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபுல் பேக்கா வந்து பண்ண உக்ரைனுக்கு கொடுத்தாச்சு, எங்களால் இதுக்கு மேல தர முடியாது, ஏன்னா நாங்களே அமெரிக்கா கொடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்க கிட்ட வந்ததுன்னா கொடுக்கறதுக்கான வழியை பார்க்கலாம், எங்க கிட்ட இல்லைங்க அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இப்போதைக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கே இங்க சிக்கல் ஆயிட்டு இருக்குது. ஆனா இந்த சமயத்துல உக்ரைனுக்கு உதவுறதுக்காக இந்த நாடுகள்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆளுங்களை அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி சேஃபா வச்சுக்குவாங்க, இல்ல மெர்சனரிஸ்ன்னு சொல்லிட்டு உக்ரைனோட ஒரு பகுதியை சேஃபா வச்சுக்கிட்டு அந்த பகுதியில இருந்து உள்ள போய் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா கிலாக் அவர்கள் சொல்லக்கூடியது வேடிக்கையா இருக்கு, இது யார் ஒத்துக்குவாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. அமெரிக்கா நல்லவங்களாட்ட போய் ரஷ்யா கிட்ட பேசுவாங்களாம், ஆனா மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை அடிக்கிறதுக்காக திட்டம் போடுவாங்களாம் அவங்களுக்கு சேதம் இல்லாம அப்படிங்கிறது போல கிரிட்டிசைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரஷ்யாக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது போல சூழ்நிலைகள் இருக்கு, அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கு பெருமளவுல இருக்கு, ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய நாடுகளுக்கு மிக பெருமளவுல எக்கனாமிக் அழுத்தங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் இந்தியாவுக்கு சீனாக்கெல்லாம் எந்த மாதிரியான அழுத்தங்கள் தர போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆல்ரெடி சீனாவை நெருக்கிட்டு இருக்கிறாங்க, சாங்ஷன் சொல்லிட்டு 145% மேல போட்டுருக்காங்க. சீனா அதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போகுது, எந்தெந்த நாடுகள் உதவி பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்போ ஈரானோட பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை எந்த மாதிரியான முடிவுகள் வரப்போகுது, இல்லைன்னா மிடில் ஈஸ்ட்லயும் மிக பெரும் அளவுல சண்டைகள் வர ஆரம்பிச்சிடுமா? ஏன் வந்து அந்த தைவானை சேவ் பண்ணணும்னா ஈரான் அடிக்குன்னு சொல்றாங்கன்னா, ஈரானை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சீனா இந்த பகுதியில வந்துருவாங்க, டைரக்டா இறங்க ஆரம்பிச்சிருவாங்க காஷ்மீர் சீயை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. மேல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சைட் சண்டை நடந்துட்டு இருக்கு. இல்ல சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கசகஸ்தான், தஜிகிஸ்தான், துருக்குமெனிஸ்தான், இப்ப ஆப்கானிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமெரிக்காவோட பேஸ் இருந்தது இல்லையா, இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களோட விமானங்கள் அந்த இடத்துல டச் டவுன் டேக் ஆஃப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஏதாவது டீல ஒப்பந்தம் ஆயிருக்குமா, அந்த பேஸ் அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த காரணத்தினால சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் உதவி பண்றதுல சிக்கல்கள் ஏற்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது, ஈரான் என்ன செய்ய போறாங்க, அட் த சேம் டைம் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு சைடு பாகிஸ்தான், இன்னொரு சைடு பங்களாதேஷ் ரெடியா இருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ்ல யார் யார் எந்தெந்த அணியில சேர போறாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, அடிச்சுக்க போறாங்களா இல்ல பேசி முடிவெடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்க போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.